கண்டி மாவட்டத்தின் மடுல்கல பிரதேச வைத்தியசாலையில் நிலவும் வைத்தியர் பற்றாக்குறை காரணமாக அங்குள்ள மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வைத்தியசாலையில் பௌதீக வளங்கள் ஓரளவு போதுமானதாக காணப்பட்டாலும் ஆளணி வளம் இல்லாமையினால் தமது சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக அங்குள்ளவர்கள் அங்கலாய்க்கின்றனர். கண்டி மாவட்டத்தின் மடுல்கல பிரதேச வைத்தியசாலையின் மூலம் 54 தோட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த வைத்தியசாலை காணப்பட்டாலும் வைத்தியர் பற்றாக்குறை நிலவுகின்றமையினால் இங்கு வரும் நோயாளர்கள் பல சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். நோயாளிகளுக்கு சரியான முறையில் மருந்தெடுக்கிறதுக்கோ அவங்கள பார்க்கறதுக்கோ வசதி கொஞ்சம் குறைவு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விடிய 4 மணி 4:30 மணிக்கு வந்திருக்கேன் சார். எங்க கோம்பரையிலிருந்து 1500 சார் வீலுக்கு. என் வைஃபை கொண்டு வந்து இன்ன வரைக்கும் இன்னும் வச்சிருக்கேன். இன்னும் வந்து அவங்களால இன்னும் பார்க்காம இருக்காங்க. இன்னும் வந்து 84 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து சார் டாக்டர் குறைவானால தான் சார் இவ்வளவு இந்த வசதி குறைவா இருக்குது. 5 வார்டுகளில் 80 நோயாளர் கட்டில்கள் இங்கு காணப்படுகின்ற போதிலும் 5 வைத்தியர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 2 உள்ளனர். நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட வெளிநோயாளர்கள் உள்ளிட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த வைத்தியசாலைக்கு வருகை தருகின்றனர். டாக்டர்ஸ் பற்றாக்குறையினால ஒரு டாக்டர் இருக்கிறதுனால நிறைய பேரை பார்த்துக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. ஒரு நாளைக்கு டெலிவரி எப்படியும் 5-6க்கு மேலே நடக்கிறனால ஒரு டாக்டருக்கு பார்த்துக்க இல்லாதனால கட்டாயம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ் கட்டாயம் கொடுங்க. 2 வைத்தியர்களில் ஒருவர் விடுமுறையில் சென்றால் இந்த வைத்தியசாலையின் நாளாந்த செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடையும் நிலைமை உருவாவதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். மடுல்கல பிரதேச வைத்தியசாலையில் நிலவும் வெற்றிடத்தை நிரப்பி அங்கு வரும் நோயாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கவனத்துக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வருகின்றது.